இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னப்பா டேய், உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை 2 விதமா பிரிண்ட் பண்ணி 2 ப்ரூஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல ஏதாவது பேர் கீர் விட்டுருக்கான்னு பாரு. கட்சிக்காரங்க பேர் யார் பேராவது போடணுமான்னு பாரு. ஆமா, உனக்கு எத்தனை பத்திரிக்கை தேவை? ஒரு 500 பத்திரிக்கை போதுமா? வாங்கி பாருடா. பிரிச்சு பாருடா. டேய், என்னடா பண்ற? இது உன் கல்யாண பத்திரிக்கைடா. ஏதோ குப்பையை தூக்கி போடுற மாதிரி போடுற. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அபிராமி, இவன் என்ன கொலகாரனா மாத்த போறான்னு நினைக்கிறேன். டேய், உன்னை நம்பித்தானடா முனுசாமிக்கு வாக்கு கொடுத்தேன். இப்ப வந்து இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? அப்பா, என்ன நம்பி நீங்க வாக்கு கொடுத்தன்றீங்க. ஆனா என்னைக்காவது நீங்க என்ன கேட்டு கொடுத்துருக்கீங்களா? நீங்களா தானே முடிவு எடுக்கிறீங்க. டேய், நீ அவன் புள்ளடா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க அவன் சுயமா முடிவெடுக்க கூடாதா? என்னடா பேசுற நீ? சரி, எதுக்காக இந்த கல்யாணத்தை வேண்டாங்கிற? உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையா, இல்ல அந்த பொண்ணோட குடும்பத்தை பிடிக்கலையா? சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லுடா, என்ன பிரச்சனை? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஏய், யாரா அந்த பொண்ணு? யாரா அந்த பொண்ணு? எவ்வளவு நாளா இது நடக்குது? இதுக்காகத்தான் உன்னை ஏன் அரசியல் வாரிசா வளர்த்துட்டு இருக்கனா? ஐயோ ஈஸ்வரா, இததான் நான் எதிர்பார்த்தேன். டேய், எனக்கு அப்புறம் எல்லாம் நீதான்னு இதுக்காகத்தான் உன்னை சொன்னனா? இது 2 தலைமுறை அரசியல்ரா. அதை அழிக்கிறதுக்கு பாக்குற நீ. டேய், விளையாடாத. நீ நிஜமா சொல்றியா இல்ல பொய் சொல்றியா? இல்லப்பா, உண்மையாவே நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுப்பா. ஏய், என்னங்க, வேண்டாங்க. ஏய் விடு. என்ன பேசிட்டு இருக்காவ? டேய், யாரா அந்த பொண்ணு? சொல்லு. அப்பாக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொன்ன உன்னையே மாத்திருக்கால. யார் அவ? ஐயோ, துளசி பேரை சொல்லிடுவானோ? சொல்றா, யார் அந்த பொண்ணு? இந்த ஊரா இல்ல வெளியூரா? இல்ல நம்ம கட்சியில ஏதாவது பொறுப்புல இருக்காளா? யாருன்னு சொல்றா. அவங்கெல்லாம் இல்லப்பா, இவ ரொம்ப நல்லவப்பா. அந்த பொண்ணை பார்த்தா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அப்ப யாருன்னு சொல்லுடா. அது வந்து நம்ம சொல்லுடா. அப்பா, அம்மா, பயந்துட்டீங்களா? அந்த மாதிரி எந்த பொண்ணு இல்லம்மா. நான் சும்மா விளையாண்டம்மா. ஏண்டா, விளையாடுற விஷயமா இது? இல்ல வெற்றி, நீ போய் சொல்ற. நீ இப்படி எல்லாம் பேசுற ஆளே கிடையாது. இல்லப்பா, நிஜமாவே அந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்லப்பா. நான் சும்மா தான் சொன்னேன்.
நாம தான் வெற்றி கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். ஆனா துளசி இன்னும் சம்மதிக்கவே இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஒண்ணு சேர முடியும்? இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலிதான் கட்டணும். கட்டிட்டா அண்ணி. இப்ப என்ன சொன்னீங்க? நான் துளசி கழுத்துல தாலி கட்டிட்டேன். வெற்றி உண்மையாவா சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன். வெற்றி, நீங்க அவங்க கிட்ட சும்மா சொல்றீங்கன்னு நினைச்சேன். நிஜமாவே செஞ்சிட்டீங்களா? இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு நீங்க இவ்ளோ சைலண்டா நின்னுட்டு இருக்கீங்க. இது போதும்டா. இத வச்சு நான் பெரிய பிளான் பண்றேன். இத மட்டும் சரியான நேரத்துல எக்ஸ்போஸ் பண்ணா நான் நினைச்சது எல்லாமே நடக்கும். வெற்றின்னு ஒருத்தர் இந்த ஃபேமிலிலே இருக்க மாட்டான். வெற்றி மேடம், நீங்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தீங்களா மேடம்? இல்ல, நீங்க தானே சொன்னீங்க வெயிட் பண்ண சொல்லி. சிசிடிவி ஃபுட்டேஜ் உள்ளதா இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. சரிங்க மேடம். கடவுளே நன்றி. வெற்றி ஏதாவது பண்றா? மேடம், ஒரு முக்கியமான கால். மினிஸ்டர் தான் கூப்பிடுறாரு. நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்க பாத்துட்டு இருங்க. என்ன என்னாச்சு? கரண்ட் கட் ஆயிடுச்சு மேடம். ஜெனரேட்டர் இருக்கும்ல? இல்ல மேடம். சொல்லுங்க தலைவா, என்னாச்சு? டேய், நம்ம கோவில் ஏரியால எங்கேயுமே பவர் இருக்க கூடாது. நான் சொல்ற வரைக்கும் கட் பண்ணியே வைங்க. அப்புறம் நானும் துளசியும் இங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த இன்ஜினியர் கிட்ட இருந்து அவன் வச்சிருக்க ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் புடிங்கிட்டு வந்துருங்க. சரி தலைவா. புரியுதா? டேய், இது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே தலைவா.